இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணனும் தம்பியும் கொடுத்து வச்சவனுங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் ரொமான்ஸ் பண்றானுங்க. நம்மளுக்கு தான் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. அருண், அருண் என்ன நம்ம எப்படி அசிங்கப்படுத்துறான்? டேய், அதானே ஒருத்த சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காது. ஏன்டா இப்படி சிவன் பூஜையில கரடி பொந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? போடா அந்த பக்கம். ரொமான்ஸ்ல தீய வைக்க. ஐஷு, கன்டினியூ பண்ணலாம். இப்ப என்ன பார்த்தா உனக்கு அப்படித்தான் தோணும். சரி சரி, கார் கீயை கொடு, நான் வெளியே கிளம்புறேன். சாவியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, காத்து வரட்டும். ஓ அப்படியா? வரண்டி. ரொமான்ஸா பண்ற? இந்த வரண்டி. ஹலோ, வாங்களே ஒரு நிமிஷம். இங்க இதோ வரேன் சார். ரொமான்ஸா பண்ற ரொமான்ஸு இன்னும் லைஃப்ல ரொமான்ஸே கிடையாதுடா. ஹாய் அருண், ஹவ் ஆர் யூ? நீ முன்ன விட இப்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. தேங்க்ஸ். இப்போலாம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் டார்லிங். டார்லிங்கா? மேடம், நீங்க எம்பி ஆனா நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்பிதான் நாங்க உங்ககிட்ட வந்து இந்த இடத்துல புறம்போக்கு நிலம் காலியா இருக்கு, இந்த இடத்துல காலேஜ் கட்டலான்னு ஐடியா கொடுத்தோம். நாங்க சொன்ன ஐடியா உங்களுக்கு பிடிக்கலனா இது எனக்கு ஒத்து வராதுன்னு பெருந்தன்மையா சொல்லி விலகி இருக்கலாம். அதை விட்டுட்டு காஞ்சி போன மாடு கம்பத்தினிட்டு போன கதையா எங்க பழப்புல மண்ணள்ளி போடுறீங்களா மேடம்? இது நியாயமா? மேடம், உங்களால எங்களுக்கு நல்லது நடக்குது, லாபம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சா நாங்க 4 பேரும் நாய்க்குட்டியா உங்க காலை சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா உங்களால எங்களுக்கு லாபம் கிடைக்காது, நஷ்டப்பட்டு நிப்போன்னு தெரிஞ்சது வேட்ட நாயா மாதிரி கடிச்சு கொதறிடுவோம். என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? இப்பதானே நீங்க எல்லாம் கல்வி தந்தைகள். இதுக்கு முன்னாடி கட்ட பஞ்சாயத்து, கள்ளச்சாராயம், நில ஆக்கிரமிப்பு, மணல் கடத்தல், ஆள் கடத்தல்னு அத்தனையும் சட்ட விரோதமான வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. உங்களை மாதிரி நாய்ங்க கொலைக்கிறதெல்லாம் பார்த்து பயப்படுறவ இல்ல இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. இது உங்களுக்கு நல்லது இல்ல, ஆபத்தை விலை கொடுத்து வாங்குறீங்க. நகலா பக்கா ரவுடி போக்கிரி. நான் ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரிடா. என்னையே எச்சரிக்கை பண்றியா? பொம்பளை தானே, மிரட்னா பயப்படுவேன் நினைச்சியா? ஏய், நான் ஒண்ணு உயிருக்கு பயந்தவ இல்லடா. இன்னுமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க இங்க இருந்து.
உங்க கையால் எத்தனை வாட்டி அடி வாங்கினாலும் இவளுக்கு புத்தி வராது. இவ திருந்தவும் மாட்டான். மித்ரா, இங்க வா. அம்மாவை அவமானப்படுத்தின நந்தினிக்கு நீதான் தண்டனை கொடுக்கணும். உன் கையால் அவ கண்ணம் பழுக்கிற மாதிரி ஒரு அறை கொடு. என்ன யோசிக்கிற? இந்நேரம் நீ நந்தினி கண்ணம் பழுக்கிற மாதிரி அறை விட்டுருக்க வேணாமா? உன் சிஸ்டர் மாதிரி இருக்கிற நந்தினி எப்படி அறையிறதுன்னு யோசிக்கிறிய? அப்படியெல்லாம் இல்ல. ஆன்ட்டி அவமானப்படுத்தின இந்த நந்தினி எனக்கும் எதிரிதான். அப்போ போய் அற. ஏன் யோசிக்கிற?